அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா அக்ஷய திருதியை பற்றி. இப்போ அக்ஷய திருதியன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். இப்போ விற்கிற தங்க விலையில் தங்கம் வாங்கிட்டு இருக்க முடியுமா? இல்லையா? நம்மளாமே மிடில் கிளாஸில் உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்ம நினைப்போம் திருதியைக்கு வாங்கணும் சொல்லி ஒரு சீட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கடனை வாங்கி வாங்குவாங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க, ஓகேங்களா? அக்ஷய திருதியை பற்றி உங்களுக்கு புராணங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், அது ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன். அதாவது அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா, அவர் நாட்டெல்லாம் இழந்து நிற்கும்போது அவரோட குருவோட தயவால் அவர் என்ன பண்ணார், தான தர்மங்கள் நிறைய செய்திருக்கோன்னா திருமால் லட்சுமியோடு வந்து அவருக்கு காட்சி கொடுத்த நாள் தான் திருதியை. அந்த திருதியை நாள் தான் அவர் அக்ஷய திருதியாட்டு கொண்டாட. அப்போ அவர் சொல்வார், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரே தவிர எந்த புராணங்கள்லேயும் பொருட்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து 2026 நீங்கள் தானம் பண்ணுங்கள். அப்போ என்னென்ன தானம் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நிறைய வீட்டில் பாருங்கள் 5 வருஷம் 7 வருஷம் இப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க என்ன பண்ணால் அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ண உங்கள் வீட்டில் குழந்தை செல்வங்கள் வரும். இதே பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் பாருங்கள், இப்போ சில பேர் நோயில் ரொம்ப நாளாக படுத்திருப்பாங்க. ஆனால் டாக்டர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க எந்திக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், படுக்கையை தானமாக கொடுங்க. படுக்கைன்னா இப்போ ஆசிரமங்களில் பெட்டு வாங்கி கொடுங்க. அப்போ அவங்க நிம்மதியாக படுத்து தூங்கும்போது நம்ம வீட்டில் நோயில் இருக்கக்கூடியவங்க எந்திப்பாங்க. அப்போ படுக்கை தானம் பண்ணலாமா? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 7 ஜென்மத்தோட பாவம் செய்திருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாவம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவம் இருக்குன்னா தலையணையை தானமாக கொடுங்க. அதான் இந்த முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? தலைவாணிக்கு மேலே இருக்காதீங்க, கடன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க? நம்ம புரியறதுக்காக தான். அப்போ 7 ஜென்ம பாவம் தரணும்னா நீங்கள் இந்த ஆசிரமங்களை தலையணை வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி இப்போ ராஜ பதவி, இப்போ 2026 நம்ம பதவி அடையணும். நம்ம ரொம்ப பேர் எலெக்ஷனில் நிற்கிறீங்களாம், எவ்வளோ பேர் நிற்கிறோம் நம்ம, அவங்க அவ்வளோ பேருக்கு யாராவது அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு தாம்பூலத்தில் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி மாம்பழம் அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. இதில் உங்கள் வசதி இருந்ததுன்னா புஷ்ப பூ வச்சுக்கோங்க. உங்கள் வசதிக்கு நீங்கள் தங்கம் வாங்கி தானம் கொடுக்கணும், நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ கடையில் போய் தாம்பாளத்தில் தங்கமாக வெள்ளியாக வச்சு அடுத்தவங்களுக்கு தானம் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்களோ இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? செல்வ செழிப்பாக வரணும்னா நீர் மோர் நீங்கள் தானம் கொடுங்க. அதான் முன்னால் என்ன செய்வாங்க, இந்த சித்திரை வைகாசிலெலாம் வெயில் தாகத்து எவ்வளோ பேர் தாகத்தில் இருப்பாங்க, வெளியில் நிறைய வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நீர் மோர்லாம். இந்தமாதிரி நீர் மோர்லாம் நீங்கள் தானம் கொடுக்க உங்கள் வீடு செல்வ செழிப்பாக வரும். இப்போ நிறைய வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? அகால மரணம் என்ன, விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி போக சில பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டிலலாம் ஒரு தீட்டு இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது நம்ம விடுவிக்கிறதுக்கு நீங்கள் கம்பளியை தானம் கொடுங்க. கம்பளி தானம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் அது ரிலீஃப் ஆகும். இந்த மாதிரி செய்து ஒவ்வொன்றா பார்க்குறீங்களா? பானைக்கம் கூட தானம் கொடுக்கலாங்க. அது கொடுத்தேன்னா கூட நீங்கள் கையால் போய் சிராத்தம் கொடுத்த அளவுக்கு அந்த பவர் இருக்கும். அதனால் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தானம் கொடுக்க நம்மளோட எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகே.